Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட நீட் கோச்சிங் குரிய ஃபர்ஸ்ட் எபிசோட் குரிய क्वेश्चंस தான். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் சும்மா பேசிக் क्वेश्चंस அது மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसலாம் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चंस பார்ப்போம் வாங்க. சோ இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அந்த ஹெட்டிங் கீழ இருக்க क्वेश्चंस ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க அப்படினா in international system of units there are 7 base quantities whose units are defined. Which physical quantity has a prefix with its units? என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா international system of units இருக்கு. அதுல மொத்தம் 7 base quantities இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். Length, mass, time, luminous intensity, temperature, amount of substance அந்த இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. சோ அதுல மொத்தம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு 7 பேஸ் குவாண்டிட்டிஸ் இருக்குன்னு கொடுத்திருக்கோம். இதுல எதுக்கு ப்ரிஃபிக்ஸ் வரும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சோ ப்ரிஃபிக்ஸ்னா என்னது முன்னாடி ஒரு நம்பர் போட்டு உங்களோட யூனிட் பின்னாடி வர்றது. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படினா மாஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம் அப்படினா முன்னாடி அந்த ப்ரிஃபிக்ஸ் போடுவோம். பாத்தீங்கன்னா புரியும். மாஸோட யூனிட் என்னது கிராம், கிலோகிராம். சோ கிலோகிராம். சோ கிலோ மீன்ஸ் என்னது 10 power 3. ஓகேவா? சோ அப்போ கிலோகிராம் அந்த முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் வந்திருக்கா. சோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கேட்காங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்குரிய ஆன்சர் மாஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The wrong unit conversion among the following is. சோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து தப்பான கன்வர்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க. 1 Armstrong equal to 10 power minus 10 meter correct. Next 1 Fermi na 10 power minus 15 meter அதுவும் correct. 1 light year na என்னது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். லாஸ்டா சொல்லிருப்பேன். 1 light year ஓட வேல்யூ என்னது 9.46 into 10 power 15 meters. சோ அதுவும் correct தான். லாஸ்ட் இது பாருங்க 1 astronomical unit அப்படினா 1.496 into 10 power minus 11 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ற யூனிட். சோ நெகட்டிவ் சைன்ல இருக்க சான்ஸ் இல்ல. சோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following physical quantity has same unit in all 3 system of units? உங்களுடைய எந்த யூனிட்க்கு எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லயுமே சேம் யூனிட் இருக்கு அப்படினு சொல்லி கேட்காங்க. இந்த குவாண்டிட்டிக்கு அதாவது லெந்த், மாஸ், டைம் இருக்குல இங்க மூணு கொடுத்திருக்காங்க பாருங்களே. மாஸ், டைம், லெந்த். மாஸ்க்கு என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் இதுல FPS ல பவுண்ட்னு சொல்லிருப்போம். அடுத்து CGS ல கிராம்னு சொல்லிருப்போம். அடுத்து இதுல வந்து MKS ல கிலோகிராம்னு சொல்லிருப்போம். சோ இது கிடையாது. சோ நெக்ஸ்ட் லெந்த் எடுத்தீங்க அப்படினா சோ லெந்த் ஃபர்ஸ்ட் இதுல FPS ல ஃபுட். சோ அடுத்து செகண்ட் CGS ல சென்டிமீட்டர், MKS ல மீட்டர். சோ இதுவும் கிடையாது. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டைமுக்கு தான் மூணுலயுமே செகண்ட்ஸ்னு சொல்லிருக்கோம். சோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். And next fourth question பாருங்க. Which of the following is not the name of physical quantity? கொடுத்திருக்கிறதுல இது ஒரு physical quantity கிடையாது அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ டைம்ன்றது physical quantity தான். இம்பல்ஸும் physical quantity தான். மாஸும் physical quantity தான். கிலோகிராம்ன்றது மட்டும் தான் யூனிட். சோ அது வந்து கிடையாது. மேல உள்ளது எல்லாத்தையுமே நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதுதான் என்னது physical quantity. fifth question பாருங்க. Which one of the following physical quantities is not a fundamental quantity? சோ நமக்கு ஆல்ரெடி fundamental quantity தெரியும். 7 base quantities இருக்கு. அதான் fundamental quantities னு சொல்லுவோம். சோ அதுல luminous intensity உண்டு, temperature உண்டு, electric current உண்டு. இந்த workன்றது மட்டும் தான் நமக்கு அதுல கிடையாது. So this is the answer. And sixth question. So இது வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேட்மென்ட் வந்து incorrect அப்படினு சொல்லி கேட்காங்க. Which one of the following statement is incorrect? Direct and indirect methods are used for the measurement of physical quantities. correct தான். சோ சிலது வந்து டைரக்ட்டா மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். சிலது இன்டைரக்ட்டா வேற மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபைனல் வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். சோ இது கரெக்ட். நெக்ஸ்ட் scientific notations and prefix are used to simplify numerical computation. நிறைய scientific notation அதாவது 10 பவர் சோ அந்த மாதிரி இருக்கும். நிறைய prefix கிலோமீட்டர், கிலோ முன்னாடி அந்த கிலோன்னு சேர்க்கிறது, ஃபெர்மி அந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் சேர்க்கிறோம்ல. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய கம்ப்யூட்டேஷன் அதாவது கால்குலேஷன்ஸ்ல நிறைய நியூமெரிக்கல் டேர்ம்ஸ் அது மாதிரி யூஸ் பண்றோம்.
And next, a dimensionally correct equation need not be a correct equation. So dimension analysis படிச்சிருந்தோம்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். டைமென்ஷனலா இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் எப்பயுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்க அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுடைய செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே அதாவது s ut at ஸ்கொயர் எல்லாத்தோட டைமென்ஷனுமே உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும், எல்லுன்னு கிடைக்கும். பட் இந்த 1/2ன்றதுக்கு என்னது பவரில் 0 போட்டு தான் எழுதுவோம். m/0 l/0 t/0 தான் போடுவோம் நம்ம டைமென்ஷன் அனலைசிஸ் யூஸ் பண்ணி போடும்போது. அப்போ இந்த 1/2 பதில் நீங்கள் என்ன போட்டாலும் இதுதான் போட போகிறோம். அப்போது இது டைமென்ஷனலாக கரெக்ட் தான், பட் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதுவும் கரெக்டான டேர்ம் தான். லாஸ்ட் ஒன், SI யூனிட் இஸ் பேஸ்ட் ஆன் 6 பேஸ் யூனிட்ஸ். SI யூனிட்ஸில் ஆக்சுவலாக 7 இருக்குது, ஸோ 6 கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன். அண்ட் லாஸ்ட்டு இந்த சைடில் உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா which one of the following is not a unit of British system of units? கொடுத்துருக்கிறதுல எது பிரிட்டிஷ் சிஸ்டமுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ நம்ம அந்த வீடியோலேயே பார்த்துருக்கோம். FPS அந்த இது மட்டும்தான் எதில் வராது உங்களுக்கு, FPS. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு CGS, MKS அந்த ஒவ்வொரு டைப்ஸ்லேயுமே கிளாஸ் 2ல் அந்த 3 தான் எதில் வரும், டெசிமல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், மெட்ரிக் சிஸ்டம்ஸில் படிச்சிருப்போம். அப்போது மீதி உள்ளதில் இருந்தால் எதில் வரும் உங்களுக்கு, பிரிட்டிஷில் வருமா வராதுன்றதை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் FPS வந்து எதில் வரும், பிரிட்டிஷ் கூட சேர்ந்தது. அப்போது மீதி இருக்கிறதுல என்ன வருது, FPS ஃபுல் ஃபார்ம் என்னது, ஃபுட் பவுண்ட் செகண்ட்ஸ். அப்போ ஃபுட் இருந்தால் இருக்குது, பவுண்டு இருந்தால் இருக்குது, செகண்டும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பிரிட்டிஷ் சிஸ்டம். அப்போது அதில் மீதி இருக்கிறது எது ஒன்று தான், ஊடால வேறு வந்திருக்கு, மெட்ரிக்கில் இருந்து மீட்டர் மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். which of the following is not a unit of time? டைம்க்குரிய யூனிட் எது கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்செக் ஒன்று தான் வித்தியாசமாக இருக்குது. மீதி பாருங்களேன், இயர், செகண்ட், ஹார் இது எல்லாமே டைம்க்குரிய தான். பார்செக் வந்து இதில் வராது. ஓகேவா? ஸோ பார்செக் அப்படின்றது ஆக்சுவலாக லென்த்துக்குரிய யூனிட்டில் வரும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸில் நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. which one of the following is not a derived unit? கொடுத்துருக்கிறதுல எது derived unit கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பேஸ் யூனிட் எதுன்றதை மென்ஷன் பண்ணுறதா இப்படி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஜூல்ன்றது பேஸ் யூனிட் கிடையாது, வாட்டும் பேஸ் யூனிட் கிடையாது, கிலோகிராம் அப்படின்றது SI யூனிட்டில் பேஸ் யூனிட்டாக படிச்சிருப்பீங்க, நியூட்டன்றதும் பேஸ் யூனிட் கிடையாது, இட் இஸ் அ derived யூனிட். இப்போ உங்களுடைய ஆன்சர் கிலோகிராம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், which of the following unit is not a base unit? ஸோ இதுலேயும் எது பேஸ் யூனிட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது கொடுத்துருக்கிறதெல்லாம் பேஸ் யூனிட் தான் கொடுத்துருக்கணும், ஒன்று தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்கணும். இப்போ மீட்டர் இட் இஸ் அ பேஸ் யூனிட், கேண்டலா லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட், நெக்ஸ்ட் ஆம்பியர் எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட். அப்போ உங்களுடைய ஆன்சர் என்னது, பாஸ்கல். அண்ட் நெக்ஸ்ட்டு, which of the following system of units is not based on units of mass, length and time? கொடுத்துருக்கிறதுல இந்த சிஸ்டம்ஸில் எது வந்து வெறும் மாஸ், லென்த், டைமை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் அதை மட்டும் மென்ஷன் பண்ணி இருக்காது, அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ CGSனால் உங்களுக்கு ஆல்ரெடி 3 சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். ஸோ அப்போது லென்த்து, மாஸ், டைம் அதை தான் மென்ஷன் பண்ணுது. FPSனாலும் ஃபுட் பவுண்ட் செகண்ட். ஸோ இதுவும் உங்களோட லென்த், மாஸ், டைமை தான் மென்ஷன் பண்ணுது. MKSனால் மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ். அப்போது இதுவும் உங்களுக்கு எது தான் மென்ஷன் பண்ணுது, லென்த், மாஸ், டைமை தான் மென்ஷன் பண்ணுது. அப்போது அந்த SI யூனிட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், SI சிஸ்டம்ஸில் மட்டும்தான் உங்களுடைய மீதி இருக்கிற மற்ற குவான்டிட்டிஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் SI. நெக்ஸ்ட் ஒன், in which year SI system of units was developed and recommended by General Conference on Weights and Measures? ஸோ எந்த இயர்லேருந்து SI யூனிட்ஸை வந்து ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸில் இருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம், 1971 அதுக்குரிய ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட், ஸ்பாட் தி ஆட் ஒன் அவுட். ஸோ கலோரி, கிலோவாட் ஹார், ஜூல், வாட். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எனர்ஜிஸோட யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வாட்ன்றது மட்டும்தான் பவரோட யூனிட். ஸோ அதுதான் உங்களுடைய ஆட் ஒன். And next, which of the following is unitless quantity? கொடுத்துருக்கிறதுல எதுக்கு யூனிட் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிரேடியன்ட்னா டிவைடட் பை லென்த் போடுவீங்க. அப்போ ப்ரெஷர் கிரேடியன்ட்னா P/L போடுவீங்க. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரேடியன்ட்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் லென்த்து தான். ஸோ L/L கேன்சல் அவுட் ஆகி 1 அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்குது. ஃபோர்ஸ் கிரேடியன்ட்னா F/L.
அதே வெலாசிட்டி கிரேடியன்ட்னா v/l. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரேடியன்ட் மட்டும்தான் ஒன்றுன்னு மாறிடுது, அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. ஸோ அப்போ உங்களுக்கு யூனிட் இல்லாத ஒரு குவான்டிட்டி எது? உங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரேடியன்ட். நெக்ஸ்ட் ஒன், ஒரு மேட்ச் செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் அதோட யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸோடைய யூனிட் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற யூனிட் 10th படிச்சுப்பீங்க, MHO, அப்படி இல்லைன்னா ஓம் இன்வர்ஸ்ன்னு படிச்சுப்பீங்க. இதுக்கு பதிலாக இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த வேர்ட் தான் என்னது? சைமன், SIEMENS. ஸோ அப்போது இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் இதுக்குரியது ஏ. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு? நார்மலாகவே டெஸ்லா அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட்டு அப்சார்ப்டு டோஸ் அப்படின்றது ரேடியேஷன், அதாவது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லேருந்து வர ரேடியேஷன் ஒரு மெட்டீரியலில் படும்போது எவ்வளோ ரேடியேஷன் அந்த மெட்டீரியல் அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா உங்களுடைய அப்சார்ப்டு டோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதுக்குரிய யூனிட் வந்து கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு லூமினஸ் ஃப்ளக்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் லூமன் தான். ஸோ அந்த நேமை பார்த்தாலே நீங்கள் ஓரளவு கண்டுபிடிச்சிடுவீங்க அதை. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா the SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் கிரேடியன்ட் இஸ். ப்ரெஷர் கிரேடியண்ட்டோட யூனிட் கேட்குறாங்க. ஸோ ப்ரெஷருக்கு நம்ம என்ன போடுவோம்? நார்மலாகவே ப்ரெஷர்னு என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸுக்கு நியூட்டன் போடுவோம், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியான்றதுனால Nm⁻²ன்னு போடுவீங்க. கிரேடியன்ட்னால டிவைடட் பை லென்த்து போடுவோம். லென்த்துக்குரிய யூனிட் மீட்டர். அப்போ என்ன வரும்? Nm⁻³ இதுதான் அவங்களுடைய ஆன்சர். Next one, the relative density of lead is 11.3. Its density in SI unit is. ஸோ லெட்டோடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன சொல்லுவோம்? ஒரு சப்ஸ்டன்ஸோடைய டென்சிட்டி அதை வந்து வாட்டரோட டென்சிட்டியோட கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் என்னது? ரிலேட்டிவ் டென்சிட்டி. அப்போது அதை வந்து கொடுத்துருக்கிற லெட்டுக்குரிய ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து எவ்வளவு? 11.3ன்னு கொடுத்தாச்சு. அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் SI யூனிட்ஸில் எவ்வளோவா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம யூனிட்டை கன்வெர்ட் பண்ணும்போது அதோடைய நம்பர்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ அந்த மேக்னிடியூட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா படி என்ன வரும் நமக்கு? டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லெட்டுக்குரிய வேல்யூ இப்போ 11.3 டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் போடுவோம். டென்சிட்டி ஆஃப் வாட்டருக்கு வந்து 10⁻3. ஸோ அப்போ 10⁻3 போடுவோமா டென்சிட்டி ஆஃப் வாட்டருக்கு. ஸோ இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் உங்கள் ரிலேட்டிவ் டென்சிட்டியோட வேல்யூ. அப்போது இது லெட்டு டிவைடட் பை உங்களுடைய 10⁻3. அப்போ என்னுடைய லெட்டோட ரிலேட்டிவ் டென்சிட்டி தான் வேணும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 11.3 × 10⁻3 அதுக்குரிய ஆன்சர். ஆனால் உங்களுடைய ஆப்ஷனில் பாருங்களேன் 11.3 மட்டும்தான் இருக்குது. 11.3 × 10⁻3 இல்லை. ஆனால் 1.13 × 10⁻4 இருக்குது. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் முன்னாடி கொண்டு போனீங்கன்னா நம்ம பவரில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the value of universal gravitational constant is அப்படின்னு சொல்லிட்டு ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இன் SI யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிராம் சென்டிமீட்டர் செகண்ட்ஸ் CGS யூனிட்டில் கேட்டிருக்காங்க. சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ்ன்னு மாற்றுவோம்ல, ஸோ அதில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுடைய வேல்யூ ஆஃப் G என்னது? G = 6.67 × 10⁻11 Nm² kg/square. ஸோ இதுதான் அதோடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த யூனிட்ஸை தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போது நியூட்டன் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா kg/m/s² அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகேவா? அப்போது இதுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? kg/m⁻². இங்கே மீட்டர் தான் இருக்குது. ஸோ மீட்டர் அடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து கிலோகிராம் இருக்குது. ஸோ அந்த கேஜியும் அப்படியே வச்சுக்கோங்க, kg/-2. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே டேரெக்டாக பவரை சால்வ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கொண்டு போகலாம், கொண்டு போய்க்கோங்க. கிலோகிராமுக்கு பார்த்தா என்ன பண்ணுவோம்? 1000 கிராமுக்கு அது ஈக்குவல் 1 kgன்றது. மீட்டர்ன்றது நமக்கு சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸில் தான் வேணும். ஸோ கிராமுக்கு மாற்றிட்டோம். மீட்டர்னால் எவ்வளோ போடுவோம்? 100 சென்டிமீட்டர். செகண்ட்ஸாக அதுலேயும் செகண்ட்ஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம்.
அதே மாதிரி அடுத்ததில் இந்த மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர், கிலோகிராமுக்கு 1000 கிராம் பவர் -2. ஓகேவா? அப்போது இந்த பவர்ஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? 10 பவர் 3, 10 பவர் 2, 10 பவர், இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கனால 10 பவர் 4, 10 பவர் 3 தான் இருக்குது, பட் மைனஸில் இருக்குது. ஸோ -6, 3 2s are 6. ஓகேவா? அப்போது உங்களுக்கு பவர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே +6 -6, அப்போ இது ஃபுல்லாக கேன்சல் அவுட் ஆயிரும். இங்கே ஒரு 10 பவர் 3 இருக்குது, ஆல்ரெடி இங்கே ஒரு 10 பவர் -11 இருக்குது. அப்போ சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? 11ல் போச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 பவர் -8 கிடைக்கும். அப்போ 6.67 × 10 பவர் -8. யூனிட் சைன் பார்க்கணும். கிராம் இங்கே ஒரு கிராம் இருக்குது, இங்கே ஒரு கிராம் இருக்குது, இங்கே பவரில் -2 இருக்குது. அப்போ சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? கிராம் பவர் -1ன்னு கிடைக்கும். இப்போ கிராமுக்கு பவரில் என்ன வரும்? -1 வரும். சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் 1, இங்கே பவரில் வந்து 2. அப்போ சென்டிமீட்டர் பவர் கியூப். நெக்ஸ்ட்டு செகண்ட்ஸ்க்கு 1 தான் இருக்குது, s பவர் -2. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ இப்போ இது உங்கள் ஆன்சரில் ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது 6.67 × 10 பவர் -8. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, if the value of atmospheric pressure is 10 power 6 dyne centimeter power -2, its value in SI unit is. ஸோ dyne centimeter power -2ல உங்களுக்கு யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுடைய இந்த CGS யூனிட்ஸில் இருந்து நம்ம SI யூனிட்க்கு இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால் ப்ரெஷரோட யூனிட்லேருந்து கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 dyne அந்த ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10 பவர் 5 dyne. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 10 பவர் 6 dyne கொடுத்துருக்காங்க. அதை நியூட்டனுக்கு நியூட்டன் மீட்டர் பவர் -2ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க SI யூனிட்ஸில். ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 10 பவர் 5 நியூட்டன் மீட்டர் பவர் -2 வரும். ஸோ உங்களோட டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, the solid angle suspended by the periphery of an area 1 centimeter square at a point situated symmetrically at a distance of 5 meter from the area is. ஒரு சாலிட் ஆங்கிள் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு, அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அது இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம சாலிட் ஆங்கிள் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ சாலிட் ஆங்கிள் என்னென்னு போடுவோம்னா dω போடுவோம். dω அதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா dA உங்களுடைய லென்த்தோடைய ஸ்கொயர், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுடைய ஏரியா வந்து 1, டிஸ்டன்ஸ் வந்து 5. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1/5 ஸ்கொயர். இப்போ 1/25. இப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.04ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ 4ல் வந்து ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 0.04. அப்போ 4 × 10 பவர் -2 தான் உங்களுடைய ஆன்சர் இருக்குது. இல்லை இருக்குது. ஆப்ஷன் பி தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். அண்ட் லாஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா 1 பேரன் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து டைரக்ட் கொஷின் தான். நீங்கள் ஆல்ரெடி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா, அந்த இதில் இருக்கும். பேரன்றதும் அதில் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பேரனுக்குரிய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பேசிக் யூனிட்ஸ் தான், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், நார்மல் ஃபோர்ஸு அதெல்லாம் படிக்கும்போது லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. 10 பவர் -28 மீட்டர் ஸ்கொயருக்கு அது ஈக்குவல். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.